ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ராதிகா மேம் நடித்த தாய் கலவின்ற படம் பார்த்துட்டு எனக்கு நிறைய கொஷின்ஸ், எனக்கு நிறைய ஆன்சர்ஸ், அந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸும் தெரியல. பட் என்னோடய பெர்ஸ்பெக்டிவை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு நான் இன்றைக்கி வந்திருக்கேன். தாய் கிழவின்ற படம் ஃபீமேலுக்கு ஃபாராவா இல்லை எகென்ஸ்டாக எடுத்திருக்காங்களான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா இதை கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ராதிகா மேம் நிறைய நகைகள் சேர்த்து வச்சுருப்பாங்க. அதை ஒரு தியேட்டரில் போய் பார்க்குற ஒரு அம்மாக்கோ ஒரு ஒரு தாய் கிழவி ஏஜில் இருக்க பாட்டிக்கோ அவங்க அந்த மாதிரி அவங்களோட கிட்ஸ்க்கு இல்லை கிராண்ட் சில்ட்ரன்ஸ்க்கு அந்த மாதிரி நகைகள் சேர்த்து வைக்க முடியல அப்படின்ற ஒரு ஒரு தாட்டை விதைச்சி அதை அவங்கள ஹர்ட் பண்ணுமான்னு எனக்கு ஒரு யோசனை இருக்குது. ஏன்னா அந்த மூவி பார்த்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட பாட்டிலாம் என்ன நினச்சிருக்காங்கன்னா, நம்மளும் இந்த மாதிரி நிறைய நிறைய உழைச்சி நிறைய நகை நம்ம சேர்த்து வைக்கலையோ, நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற எண்ணங்களை அவங்களுக்கு உருவாக்கியிருக்கு. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது இது ஒரு ஃபீமேல்ஸ்க்கு அகெயின்ஸ்டான படமா இல்லை அவங்கள சப்போர்ட் பண்ணுற படமான்ற டவுட் தோணுது. ராதிகா மேம் கிளைமேக்ஸில் பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் மட்டும் உள்ளே வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க அந்த ரூம்குள்ளே கூப்பிடுவாங்க. அது கூப்பிடும்போதே தெரியும் ஏதோ ஒரு அட்வைஸ் பண்ணுறதுக்காக தான் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அட்வைஸ் அப்படின்னும் போது ஏன் எப்பவுமே எல்லாருமே கேர்ள்ஸ்க்கு மட்டும், அதாவது ஃபீமேல்ஸ்க்கு மட்டும் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற ஒரு கொஷின் வருது. அப்படின்ற கொஷின்லேருந்து இன்னொரு கொஷினும் வருது. அப்போ பாய்ஸ்லாம் எந்த தப்புமே பண்ணலையா, இல்லை அவங்களுக்கு எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கா, இல்லை கேர்ள்ஸ் தான் தத்தியாக இருக்காங்களா, அதனால தான் அவங்களுக்கு எல்லாம் ஒருத்தரும் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இல்லைனா அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க, இல்லை அவங்க சரியாக லீட் பண்ணல அவங்க லைஃப்பை அப்படின்னு அதுக்கு கீழேயும் நிறைய கேள்விகள் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த படத்தோட மாரலே பார்த்திங்கன்னா எப்பவுமே பெண்கள்லாம் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும், அப்போ தான் அவங்க இண்டிபெண்ட்டாக இருக்க முடியும், அப்போ தான் அவங்க சுதந்திரமாக இருக்க முடியும், அப்போ தான் அவங்களுக்கு சொசைட்டியில் ஒரு மரியாதை கிடைக்கும், அவங்க லைஃப்பை அவங்க ஃபுல்ஃபில்லாக சாட்டிஸ்ஃபைடாக வாழ முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போது இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்டு கீழே நிறைய கேள்விகள் இருக்குது. வேலைக்கு போகிற எத்தனை பேருக்கு சுதந்திரமும் இல்லை ரெஸ்பெக்டும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸாலேயும் சொசைட்டியாலேயும் கிடைக்கப்பட்டிருக்கா அப்படின்ற கேள்வி உண்டாகுது. ஐடியில் வேலை செஞ்சாலும், சினிமாவில் வேலை செஞ்சாலோ, இல்லை ஒரு ஒரு ஆஃபீஸில் ஒரு க்ளீன் பண்ணுற வேலை செஞ்சாலோ, எல்லாத்துலேயுமே பெண்கள் வேலை செய்கிறாங்க. அப்படி செய்கிற எல்லா பெண்களுமே ஃப்ரீடமாக இருக்காங்களா, ரெஸ்பெக்ட் அவங்களுக்கு கிடைக்குதா, இல்லை கிடைக்கலையா, அப்புறம் ஏன் இவங்களும் ஒரு வேலை செய்கிறாங்க, எந்த அளவுக்கு இவங்களுக்கு சினிமா ஃபீல்ட்லேருந்து எத்தனை பேர் இவங்களை மதிச்சிருப்பாங்க, எத்தனை பேர் இவங்க செய்கிற வேலையை கொண்டு இவங்களை மதிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்ற கொஷினும் உண்டாகுது. அதில் ஒரு பாயிண்ட், அதில் அந்த படத்தில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி இப்போ ராதிகா மேம் சொல்லியிருப்பாங்க. அது ராதிகா மேம்னா நான் அந்த படத்தில் வர தாய் கிழவியை மீன் பண்ணுறேன். அந்த படத்தில் வர தாய் கிழவி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, வேலைக்கு போகணுன்ற மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி வேலைக்கு போகணுன்றது தான் இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க கேர்ள்ஸ் எல்லாரையும் ரூமில் கூப்பிட்டு, அதாவது வேலைக்கு போகிறதுன்றது சொசைட்டியால் எப்படி ஃப்ரேம் பட்டிருக்குன்னா, வேலைக்கு போகிறதுன்றது ஒரு ஆண் செய்யக்கூடிய வேலைன்னும், வீட்டில் இருக்க வேலைகள் செய்யக்கூடியது ஒரு பெண் செய்யக்கூடிய வேலைன்னும் ஃப்ரேம் ஆகிருக்கு நம்ம சொசைட்டியில்.
இப்போ வந்து இந்த பெண் வந்து ஆணோட வேலை, அதாவது ஃபினான்ஷியலா அவ வந்து சப்போர்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஆண் செய்கிற வேலை. அத வந்து ஒரு பெண் வந்து செய்யும்போது அவங்கள மதிக்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து அவங்கள வந்து கேர்ள்ஸே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஒரு அம்மாவோ, ஒரு பொண்ணுக்கு வந்து அத தான் வந்து அட்வைஸாக பண்றாங்க. ஏன்னா, அதுதான் வந்து சொசைட்டியில மரியாதைய தேடி குடிக்கும்னு சொல்லிட்டு, அவங்களே வந்து அத தான் வந்து ரெக்கமெண்டும் பண்றாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போது ஆண் செய்யக்கூடிய வேலைய ஒரு பெண் செய்யும்போது, அதே ஃபீமேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, அத வந்து கரெக்ட்டுன்னு சொல்றாங்க. அத ரெக்கமெண்டும் பண்றாங்க. பட் ஆனா, வீட்ல வந்து பெண்கள் செய்யக்கூடிய வேலைகளான வீட்டு வேலைகள், ஒரு பாத்திரம் தேய்க்கிறதோ, துணி துவைக்கிறோ, இதெல்லாம் வந்து ஒரு பெண் செய்யக்கூடிய வேலைன்னு சொல்லிட்டு ஃப்ரேம் ஆயிருக்கு இந்த சொசைட்டில. அந்த வேலைய வந்து ஒரு ஆண் செய்யும்போது, பெண்ணும் சரி, ஆணும் சரி, அத வன்மையா வந்து ஆமோதிக்கிறாங்க. இந்த வேலைலாம் வந்து செய்யலாமா? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தாழ்வாவும் பேசுறாங்க. இது ஏன்? அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி உண்டாகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இந்த மூவில பார்த்தீங்கன்னா, தா ஒரு 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 சிச்சுவேஷன் வந்து வருது. அதாவது அந்த தாய் கிழவியோட பொண்ணு வந்து சொல்லியிருக்கும், அ அவங்களுடைய அண்ணிலாம் வந்து தூங்கிட்டுருப்பாங்க. சாப்பிட்டுட்டு, வேலை செஞ்சுட்டு தூங்கிட்டுருப்பாங்க. அப்போ வந்து தாய் கிழவி அவங்களோட அம்மா வந்து அவங்கள வந்து எழுப்புவாங்க, திட்டுவாங்க, வேலைக்கு போ சொல்லி சொல்லுவாங்க, 4 விஷயம் கத்துக்க சொல்லி சொல்லுவாங்க. அது வந்து எதுக்குன்னா, அவங்க வந்து இண்டிபெண்டண்ட்டா இருக்கணும், நெறைய ஸ்கில் கத்துக்கணும், நெறைய திறமைகள வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்றது தான். அவங்க ஒரு படத்துக்கு போனா கூட காசு வீணாகுது. படத்துக்கு ஏன் போய் டைம் வேஸ்ட் பண்றாங்க? அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அவங்க அண்ணியோட நல்லதுக்கு தான் அவங்க சொல்லியிருப்பாங்க, அந்த தாய் கிழவி அப்படின்னு சொல்லிட்டு, தாய் கிழவிக்கு சப்போர்ட்டா தாய் கிழவியோட அவங்க பொண்ணு ரோல்ல ப்ளே பண்ணியிருக்கவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. அங்கே என்ன கொஸ்டின் ரைஸ் ஆகுதுன்னா, இப்போ பெண்கள் வந்து ரெஸ்ட்டே எடுக்கக்கூடாதா? ஒரு காலையிலேருந்து வேலை செஞ்சுட்டு, சாப்பிட்டு அவங்க தூங்கக்கூடாதா? அதுக்கு அவங்களுக்கு உரிமை இல்லையா? இல்ல ஒரு படத்துக்கு போய் அவங்க பார்க்கக்கூடாதா? எப்போ பாரு வந்து உழைச்சிக்கிட்டே தான் இருக்கணுமா? அவங்க வந்து எதனா ஒரு ஸ்கில் கற்றுக்கணும், எதனா ஒரு வேலைக்கு போகணும், எதனா ஒண்ணு பண்ணிக்கிட்டே தான் இருக்கணுமா? அவங்க லைஃப்பில் அவங்க வந்து கொஞ்ச நேரம் தூங்குறதுக்கோ, ஒரு படம் பார்க்குறதுக்கோ, ஒரு சந்தோஷமா இருக்கிறதுக்கோ அவங்களுக்கு உரிமை இல்லையா? அதுவும் ஃப்ரீடம் இல்லையா? அப்படின்ற ஒரு கொஷனும் எனக்கு வந்து ரைஸ் ஆகுது. இந்த மூவிலேயே பார்த்தீங்கன்னா, வீக்கெண்ட்லாம் வந்து அதே தாய் கிழவி வந்து பார்த்தீங்கன்னா, படத்துக்கு போவாங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கு பிடிச்சத வாங்கி சாப்பிடுவாங்க. அவங்களோட லெஷராக வந்து அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதையும் பண்ணுறாங்க அவங்க. பட் ஆனா, அவங்களோட மருமகள்கள் வந்து அதே மாதிரி படத்துக்கு போகிறதோ, மதியான நேரத்தில் தூங்குறதோ, அவங்க பிடிச்சத சாப்பிட்றதோ பண்ணும்போது, அவங்க அதுக்கு அகென்ஸ்டாக பேசுகிற மாதிரி சுச்சுவேஷனும் இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கு. இப்போ வந்து கேர்ள்ஸ் வந்து வேலைக்கே போகக்கூடாது அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து கிடையாது. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போகலாம். ஏன்னா, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்து தான் எல்லாமே இருக்குது. இங்கே என்ன வந்து தப்பாக இருக்குன்னா, இன்ட்ரெஸ்ட்டே இல்லாத சில பேரையும் வந்து சில கேர்ள்ஸையும் வந்து பேரண்ட்ஸும் சரி, இன்லாஸும் சரி, எல்லாருமே வந்து ஜாப்க்கு போய் தான் ஆகணும். அப்படின்ற மாதிரி இந்த படத்துலேயும் இந்த தாய்க்கிழவியும் எல்லாருமே வந்து இன்சிஸ்ட் பண்ணுறாங்க, ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இது வந்து எப்படின்னா, கேர்ள்ஸோட ஜாபை வந்து அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களோட பேர்டனை வந்து ஜாஸ்திப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்களோன்னு தோணுது. இப்போ அவங்க வேலைக்கு போகிற பெண்கள் வந்து, அவங்க வந்து காலையில் எழுந்து இப்போ ஒரு ஆண் போகிற மாதிரி காலையில் எழுந்து குளிச்சுட்டு டிஃபன் சாப்பிட்டு அவங்க போகிறதில்ல. அவங்க வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் வெளியிலயும் போய் அவங்க வேலை செய்கிறாங்க. திரும்பி வீட்டுக்கும் வந்து வீட்டு வேலைகளும் செய்கிறாங்க. ஸோ அவங்களோட ஒர்க் வந்து பைலப் ஆகிட்டே போகுது. முன்னாடி இருந்த ஜென்ரேஷனில் வீட்டு வேலைகளை செஞ்சுட்டு மட்டும்தான் இருந்தாங்க. காட்டு வேலைகளும் செஞ்சாங்க, கழனி வேலைகளும் செஞ்சாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, வீட்டு வேலைகளும் செய்கிறாங்க, வெளியில் போய் ஜாபும் அவங்க பண்ணணும்னு சொல்லி இன்சிஸ்ட்டும் பண்ணுறாங்க. ஸோ மேலே மேலே அவங்கள வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு, அவங்களோட வேலைகளை வந்து வலுவாகிக்கிட்டே போகிறாங்க, ஜாஸ்தியாகிக்கிட்டே போகிறாங்களே தவிர, அதை வந்து குறைக்கணும். அவங்களுக்கும் ஒரு லைஃப் இருக்குது, அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் டைம் தேவைப்படும், அவங்களுக்கும் ரெஸ்ட் தேவைப்படும்னு யாருமே அந்த அந்த இந்த ஸ்டோரியில் இருக்க மாரல்லேருந்து இந்த ஒரு பாயிண்ட் வந்து எல்லாரும் மறந்துடுறாங்களோன்னு எனக்கு தோணுது.
ஏன்னா வேலைக்கு போகணும், ஸ்கில் கற்றுக்கணும், காசு சம்பாதிக்கணும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா மேலே மேலே அவங்களோட ஒர்க்கை வந்து ஜாஸ்திப்படுத்திக்கிட்டே போகிறாங்க. வீட்டு வேலைகளும் செய்யணும், வெளி வேலைகளும் செய்யணும், குழந்தைங்களையும் பார்த்துக்கணும், ஃபேமிலியும் ரன் பண்ணணும். இந்த மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வேலைகள் இருந்தது. அதுக்கு மேலே மேலே நீ இதையும் செய், அதுக்கு மேலே இதையும் செய், அதுக்கு மேலே இதையும் செய். ஒரு 10 வேலை இருந்தது அவங்களுக்கு, அவங்க 15 ஆக்குறாங்க, அதே 20 ஆக்குறாங்க, அப்புறம் 30 ஆக்குறாங்க. இந்த மாதிரி வந்து அவங்களோட வேலைகளை வந்து கூட்டிக்கிட்டே போகிறாங்க. பட் ஆண்களை வந்து ஆண்களுடைய வேலை பளுவை வந்து குறைக்கிறாங்க. அந்த குறைக்கும் போது பெண்களுடைய வேலை பளு வந்து ஜாஸ்தியாக ஆகுதுன்றதை யாருமே நோட்டீஸ் பண்ணவே மாட்டுறாங்க. இப்போ ஒரு ஆண் வந்து ஒரு அலுவலகத்துக்கு போய் வேலை செஞ்சு 60 வயசில் ரிட்டையர் ஆகிறாங்க. அதுவே வந்து ஹோம்மேக்கராக வந்து ஒரு பெண் இருக்கும்போது 60 வயசில் அவங்க ரிட்டையர் ஆகிட முடியுமா? இல்லை அவங்களுக்கு உடம்பு சரியாதப்போ அவங்க ஹவுஸ் ஹோல்ட் வேலையிலேருந்து அவங்களுக்கு ஒரு நாள் லீவ் கிடச்சிருமா? அவங்களுக்கு வந்து அவங்களோட ஒர்க்கை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு வீட்டில் வந்து எந்த மெம்பர் இருக்காங்க? 60 வயசுக்கு மேலே அவங்க வந்து ஒரு ஆண் வந்து ஒரு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஒரு பெண் எடுத்துட முடியுமா? 60 வயசுக்கு மேலே ஒரு அவங்களோட வேலை பழுவிலேருந்து குறையலனா கூட இந்த 60 வயசுக்குள்ளே ஒரு ஆண் வந்து ஒரு அலுவலகத்துலேருந்து ஒரு ஃபங்க்ஷன்னு, ஒரு சாட்டர்டே சண்டேன்னு ஒரு லீவ் கிடைக்குது, ஒரு உடம்பு முடியலனா ஒரு லீவ் கிடைக்குது. அவருடைய வேலைகள் ஒன்று ஹோல்ட் பண்ணுறாங்க, இல்லைனா அவருடைய வேலைகள் வந்து இன்னொருத்தவங்க வந்து செய்கிறாங்க. இதுவே ஒரு பெண் செய்யக்கூடிய வேலையை வந்து அந்த வீட்டில் இருக்கவங்களும் சரி, அந்த சுற்றி இருக்கவங்களும் சரி, யாருமே வந்து அவங்களுக்கு அடுத்து இவங்க செய்யலாம் அப்படின்ற ஒரு அந்த 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 ஐடியாக்கே போக மாட்டுறாங்க. அதை பற்றி யாரும் யோசிக்கிறதும் கிடையாது. அப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னே வந்து யாரும் நோட்டீஸ் பண்ண மாட்டுறாங்க. ஒரு ஆண் வந்து பெண்ணோட வலிமையான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பரவலாக நம்பப்படுது. அப்படி இருக்கும்போது வீட்டு வேலைகளில் எவ்வளவோ வந்து கடினமான வேலைகள் இருக்குது. அப்படி பார்த்தா அந்த கடினமான வேலைகள்லாம் ஆண்கள் தானே செய்யணும் லாஜிக் படி. பட் வந்து திரும்ப திரும்ப அவங்க பாத்திரம் தேய்க்கணும், துணி துவைக்கணும், சமைக்கணும், குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரணும், அந்த மாதிரி ரொட்டீனாக ஃபிசிக்கலாக வந்து ட்ரெயின் ஆகிற ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை எதிர்பார்க்குற எல்லா வேலைகளும் ஆனால் பெண்கள் மட்டும்தானே செய்கிறாங்க. வீக்காக இருக்க பெண்கள்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த வீக்காக இருக்க பெண்கள்கிட்ட தான் ஸ்ட்ராங்கான நிறைய வேலைகள், நிறைய முடிவுகள் எல்லாமே எடுக்க சொல்லி புஷ் பண்ணுது இந்த சொசைட்டி அண்ட் ஃபேமிலி. ஃபிசிக்கலி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து மந்த்லி 3 days அவங்களுக்கு வந்து ஒரு 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 சில ஃபிசிக்கல் பெயின் இருக்கும். அந்த 3 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அந்த பெயினோட இனிஷியல் வேலைகள் வந்து ஸ்டார்ட் ஆகிரும். அப்படி பார்த்திங்கன்னா அந்த 3 நாளைக்கு 5 நாள் நம்ம ஆட் பண்ணோம். அந்த 3 நாள் அதுக்கப்புறமேட்டு ஒரு 2 நாள் ஒரு 3-5 days எக்ஸ்டெண்ட் ஆகுது. அந்த 3 daysல வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து பாடிலி பெயின் இருக்கும். அந்த பாடிலி பெயினுக்கு மேலே மென்டல் பெயினும் இவங்க வந்து சொசைட்டியும் ஃபேமிலியும் வந்து கூட வந்து சேர்த்து ஆட் பண்ணுறாங்க. அந்த 3 நாளில் தான் ஐசோலேட் பண்ணுறது, வந்து தனிமையில் விடப்படுறது, அது ஏதோ அவங்க வந்து ஒரு குற்றம் பண்ணிட்டு ஜெயிலில் இருக்கிற மாதிரி ட்ரீட் பண்ணுறது, இதை தொடக்கூடாதுன்றது, இங்கே வரக்கூடாதுன்றது, இதெல்லாம் பண்ணுறாங்க. இப்போது இப்படின்னு பார்த்தா 8th standardல வந்து அவங்க வந்து ஒரு பெண்மை அடைகிறாங்க. அப்படி பார்த்திங்கன்னா 25 to 35 வயசில் வந்து அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெக்னன்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 months இருக்குது. அந்த 12 monthsமே அவங்க ஃபிசிக்கலாக வந்து பயங்கர சேஞ்சஸ் நடக்கும். அது இல்லாமல் அந்த 12 monthsக்கு அப்புறம் ஒரு 5 வருஷம் அந்த குழந்தை டெவலப் ஆகி வர்றதுக்கு அவங்க கூட இருந்து தான் ஆகணும், பக்காவாக அவங்க பார்த்து தான் ஆகணும். அது இல்லாமல் ஒரு குழந்தைக்கே வந்து பார்த்திங்கன்னா 1 வருஷம் ப்ரெக்னன்சி போய் 5 வருஷம் வந்து குழந்தை டெவலப் ஆகிறதுக்கு 6 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் செகண்ட் சைல்டு, தேர்ட் சைல்டு, இதுவரை இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்குது. 1 சைல்டு பிறந்ததுக்கப்புறம் செகண்ட் சைல்டு எப்போன்னும் சொசைட்டி வந்து ப்ரெஷர் பண்ணுது. 40 வயசில் வந்து இந்த பசங்க எல்லாம் கொஞ்சம் டெவலப் ஆகி வர்றதுக்குள்ள 40 வயசு ஆகுது. 40 வயசில் மெனோபாஸ் ஹிட் பண்ணுறாங்க. அதுவும் ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு, பெயினான ப்ராசஸ்ஸு. 40 வயசுக்கு மேலே இந்த பசங்களை வந்து வளர்த்து ஒரு அளவுக்கு கொண்டு வந்தால் இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி இவங்களுக்கு வந்து இவ்வளோ ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணி இவ்வளோ ஒர்க் பண்ணியும் எண்டில் வந்து இவங்களுக்கு ரெஸ்ட்டும் கிடைக்க போகிறதில்ல. ஸ்டில் என்ன பண்ணுவாங்களா, இவங்க வளர்த்த இந்த பசங்க வந்து
நாளைக்கு வந்து அவங்க அந்த பசங்களோட லைஃப்பில் நடக்கிற அந்த பாசிட்டிவான சேஞ்சஸோ நெகட்டிவான சேஞ்சஸோ இவங்கள தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. இவங்க வந்து சரியாக பிள்ளையை வளர்க்கலை, பொண்ணை சரியாக வளர்க்கலை, பொண்ணுக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுக்கல, பொண்ணுக்கு வந்து நல்லா பழக்கங்களை சொல்லி கொடுத்து வளர்க்கல. எண்ட் ஆஃப் த டே இவ்வளோ ஒர்க் பண்ணி அவங்களுக்கு வந்து கிடைக்கிறது மெஜாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவான ஒரு கேரக்டர் லேபிள் தான். இந்த இந்த இத்தனை விஷயங்களுக்கு நடுவில் ஒரு பொண்ணு எப்போ தான் வந்து ஹாப்பியாக இருக்கிறா, எப்போ தான் ஃப்ரீடமாக இருக்கிறா, எப்போ தான் அவள் லைஃப்பை வாழ்கிறான்னு வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிஸ்னிங் சோஃபா. இந்த கொஷின்ஸ்க்கு ஏதாவது உங்களுக்கு ஆன்சர்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். பாய்.